அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு எல்லோரும் கண்டிப்பாக இதை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பணமழை கொட்டும். இது பொய் இல்லைங்க, இது உண்மை. இது மாதிரி நடந்திருக்கு. சன்னியாசியாக இருக்கிறவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். இதுதான் சந்நியாச தர்மம். ஆதிசங்கரர் சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்கும் போது ஒரு வீட்டில் பிக்ஷை கேட்குறாரு. அந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். வறுமையில் இருந்த அந்த பெண்மணிக்கு சன்னியாசி வந்து கேட்கிறாரு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மனக்கலக்கம் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லாத அந்த வீட்டில் ஒரே ஒரு சின்ன நெல்லிக்கனி மட்டும் இருந்திருக்குது. தன்னை பற்றி கவலைப்படாமல் வந்திருப்பவருக்கு கொடுக்கணும்னு அந்த நெல்லிக்கனியை கருணை உள்ளத்தோடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை உணர்ந்த ஆதிசங்கரர் கருணை உள்ளத்தோட சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுடைய நன்மைக்காக வாழக்கூடிய இந்த குடும்பத்துக்கு சகல செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. அவர் அப்படி நினைச்ச உடனேயே லக்ஷ்மி தேவியினுடைய திருவருளால் அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் மழையா பெய்யுது. இதை வைத்து ஆதிசங்கரர் நமக்கு கொடுத்தது தான் கனகதாரா ஸ்தோத்திரம். இதிலிருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு கருணையோடு உதவும் பொழுது நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். இதையத்தான் சிவவாக்கிய சித்தரும் தன்னுடைய பாடலில் சொல்கிறாரு. ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பெரிய தேசத்துக்கு அரசனாக இருந்தாலும் சரி, சகல சுகபோகங்களோட வாழ்ந்தாலும் சரி, யோகம் செய்கிற பெரிய தவசியாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே குறுக்க வந்து நிற்காது அப்படிங்கிறாரு. அப்போ எது வந்து நிற்குன்னா, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம். இது ரெண்டு தான் குதிரையை இப்படி சாட்டையில் அடித்து எப்படி வேகமாக ஓடுமோ அது மாதிரி இது முன்னாடி வந்து நம்மளை காக்கும். அந்த தர்மம் தான் நம்மளை காக்கும் அப்படிங்கிறாரு. சிவவாக்கியர் சொன்ன மாதிரி நாமும் அன்றைய தினம் நம்மால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு உதவணும். இதையத்தான் வள்ளல் பெருமானாரும் சொல்கிறாரு. ஜீவகாருண்யம் செய்கிற ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருக்கு எந்த கெடுதலும் வராது. அவருக்கு தேவையான எல்லாமே இறைவன் திருவருளால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நாமும் அந்த புனிதமான நன்னாளில் அதிகாலை 3:30 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ளார எண்ணெய் தேய்த்து குளிப்போம். குறிப்பாக நல்லெண்ணெயோட கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பொடியை கலந்து லேசாக சூடாக்கி அதை உடல் முழுவதும் தேய்த்து குளித்தா ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும். பிறகு நம்ம எல்லோரும் குடும்பத்துடன் அமர்ந்து முழு மனதோடு பிரார்த்தனை செய்வோம். நமது எண்ணங்கள் தான் நமது வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை தரும். நல்ல எண்ணத்தோட பிறருக்கு உதவும் பொழுது நாமும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ்வித்து குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா? எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா? திருமணம் எப்போ நடக்கும்? எப்போ வேலை கிடைக்கும்? கடன் தொல்லை எப்போ தீரும்? எப்போ பண வரவு கிடைக்கும்? பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை, இதெல்லாம் எப்போ தீரும்? சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும்? எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா? எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்? வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா? எப்போ சொந்த வீடு கட்ட முடியும்? ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா? சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா? எப்போ குழந்தை கிடைக்கும்? இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.